T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல இந்திய அணி கோப்பை வென்ற பிறகு 3 ஃபார்மட்டுக்கான அணி கட்டமைப்பு மேற்கொள்ள தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு BCCI அனுமதி கொடுத்திருக்காங்க. குறிப்பாக அணிக்கு தேவையில்லாத வீரர்களை வெளியேற்ற தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு முழு அனுமதி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில இந்திய T20 அணியில யார் யாரை ஓரங்கட்ட வேண்டும் அப்படின்ற லிஸ்ட கம்பீர் தயாரித்து வச்சிருக்காராம். அவர்களுக்கான மாற்று வீரர்களை IPL 2026 தொடர் மூலம் தேர்வு செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. அப்படி T20 அணியில 3 ஸ்டார் வீரர்களை நீக்க இருக்காங்களா. அந்த வீரர்கள் யார் யார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கு. முதலாவதாக வருண் சக்கரவர்த்தி அவர்கள், இரண்டாவதாக சூரியகுமார் யாதவ், மூன்றாவதாக ரிங்கு சிங் அவர்கள். இதுல வருண் சக்கரவர்த்தி அவர்கள் உலக அளவுல அனைத்து பேட்டர்களையுமே தொடர்ச்சியாக மிரட்டி வந்தாரு. T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் சூப்பர் 8 சூப்பர் 4 அப்படின்னு கடைசி கட்டத்துல இவர் ஓவர்கள்ல அதிக ரன்கள் போச்சு. அதே போல கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த T20 உலக கோப்பையில பெருசாக எதுவுமே பண்ணல. சொல்லிக் கொள்ளும்படி எந்த ஒரு தொடரிலுமே இவர் ஆதிக்கம் செலுத்தல. ஆகையால பாத்தீங்கன்னா இவரை நீக்கவுமே முடிவு பண்ணிருக்காங்களா. அடுத்ததாக ரிங்கு சிங் அவர்கள் அதிக போட்டிகள் விளையாடவில்லை அப்படின்னாலுமே ஒரு சில போட்டிகளுக்கு இவருக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அந்த போட்டிகள்ல பெரிய தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. ஆகையால இந்த 3 வீரர்கள் கூடிய விரைவிலேயே நீக்கப்பட்டு புதிய வீரர்களை கொண்டு வர BCCI அதிரடியாக முடிவு பண்ணிருக்காங்க. சோ அப்படி சூரியகுமார் யாதவ் அவர்கள் விலகும் பட்சத்துல இந்திய அணிக்கு புதிய கேப்டனாக யாரை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. சோ ஹர்திக் பாண்டியா அல்லது சஞ்சு சாம்சன் அவர்கள் அடுத்த T20 கேப்டனாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.